நான் சொல்லலை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் தான் குமுக்குவேன்ட்டு அப்படியே அந்த தலையில் கட்டிட்டாங்க பத்தியா. இதுக்கப்புறம் வாழ்நாள்ல சப்பாத்தி செய்யக்கூடாது. ஆமா, இதுக்கப்புறம் சப்பாத்தின்ற பேச்சு பழம். ஆமாம், இதுக்கப்புறம் வந்து வின்டர் டைம், இந்த ரெய்னி சீசன், அப்போ தான் வந்து சப்பாத்தி செய்யணும். போயிட்டு வாரி வைக்கணும். இதை ஒரு சாக்கில் அதை ஒரு சாக்கில் வாரி வைக்கணும். ஏன்னா நேற்று காஞ்சது தனி, இன்னைக்கு காஞ்சது தனியாக. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இது வரைக்குமே நம்ம வந்து இந்த vlog போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து ஈவினிங் வித் நைட் ரொட்டீன் vlog தான். இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு, ஏன்னே தெரியல. காலையிலேருந்து நாங்கள் எல்லாருமே பிஸியாகவே இருந்தோம். ஸோ அதனால் வந்து டே டைம் எடுக்க முடியல. இதுக்கப்புறம் நைட்டில் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொட்டீன் vlog-ஆ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய புது சேனல் மாமா வித் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ வந்து புளிலாம் காயுது. நான் போய் புளி வர போகிறேன். ஓகேவா? நீங்கள் நைட்டு என்ன சமையல் தெரியல, சொல்கிறவா? சரி, ஓகே. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, புளியம்பழம்லாம் காய வச்சேன். காலையில் போயிட்டு இதோ காயுது இல்லை, காலையில் போயிட்டு இது எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி நேற்றுலாம் எடுத்துகிட்டு வந்தது வந்து நல்லா காஞ்சிச்சு. அதை வாரி வச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ போயிட்டு அதையும் போயிட்டு வாரி வைக்கணும். இதை ஒரு சாக்கில் அதை ஒரு சாக்கில் வாரி வைக்கணும். ஏன்னா நேற்று காஞ்சது தனி, இன்னைக்கு காஞ்சது தனியாக. ஸோ அதனால் வந்து வாரி வைக்கிற வேலை இருக்குது எனக்கு. அங்கே வந்து பட்டு வந்து தண்ணி பிடிக்கிறாங்க, அம்மா மாவு அரைக்கிறாங்க, சாதனை கோலம் போடுறாங்க. சரி, வாரி வைக்கலாம். அப்புறம் வந்து என்னை கேட்பாங்க, அம்மா ஏன்டா இதை கூட வாரி வைக்கல அப்படின்னு கேட்பாங்க. நேற்று கேட்டாங்க. அதனால் நான் இன்றைக்கே உஷாராகிட்டேன் வாரி வைக்கிறதுக்கு. என்னடா என்னது கோலம் போடுறியா? நீ கோலம் போடுறியா? ம், சார் என்ன பால் வரல தானே? இன்னும் லேட் ஆகிட்டு வரல. ஐயோ, போய் சுசைட்டில் போய் பால் வாங்கி வரணும். சப்பாத்தி சுட இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னு சொல்ல, ஏன் இந்த நைட்டில் போய் அங்கே போய் உட்காந்துல திருப்பி போட முடியும். ஆமாம், நைட் நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து கிச்சன் வந்து ஷீட் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து நைட்டில் நாங்கள் நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது கிச்சனில் நிற்கிறது. நாங்கள் இல்லை, நான். அடி பாவி, இப்போ நீ என்ன கொஞ்ச நேரத்தில் நீ என்ன பண்ணுவ? அப்படியே அடுப்பு பக்கத்துல வந்து நின்றுன்னு உருட்டு சொல்லுவ. நீ வந்து போட்டு எடுப்பா. இதுதான் நடக்க. நாங்கன்னு சொல்லிக்கிறோம். நான் தான் நைட்டு டின்னர் பண்ணுவோம். நாங்கள் அப்படி டெய்லி பண்ணி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, இப்ப வந்து குமுக்கு நான் தான் குமுக்கும். என்னத்த மாவு எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டிட வேண்டியது, பேர் மட்டும் இவங்க எடுத்துக்க வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எப்பவுமே சப்பாத்தியில் நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா சப்பாத்தில உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காதா? எப்போ பார்த்தாலும் சோறு தோசை. நான் சப்பாத்தி கேட்பேன், ஒரு 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி சாப்பிட்டா லைட்டா நைட்ல சாதமும் சாப்பிடுவோம். அப்பதான் வந்து எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வெறும் சப்பாத்திலாம் சாப்பிட்டாக்கா அது எனக்கு நைட்டு கடமுடா நைட்டு மட்டும் மறுநாள் கடமடான்னு வயிறு. ஸோ அதனால அதெல்லாம் செட் ஆகும். ஏன் சப்பாத்தினா மாவு காலி ஆயிடுச்சு இல்லை நம்மளுக்கு காலையிலேயே. ஆமா, இட்லி தோசை மாவு காலி. அதனால இன்னைக்கு அது எப்படி இப்ப அரைச்சிது அம்மா, இப்ப அரைச்சாங்க. நான் புளிக்கும் வச்சுட்டேன். நான் கூட புளியமழை வரும்போது சொன்னேன், அம்மா வந்து மாவு அரைக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால தான் சப்பாத்தி இன்னைக்கு முடிவு எடுத்து இன்னைக்கு வந்து சப்பாத்தி பண்ணிட்டு தக்காளி கிரேவி வச்சிடறேன். ஓகேவா? சப்பாத்தி செஞ்சு எங்களை உப்பு போதுமா பாரு. எந்த வீட்லயாவது புருஷனை கேட்டுக்கிறாங்களா அளவு பாரு அப்படின்ட்டு என்ன கேட்பாங்க? Why? Because நீ வந்து ஒரு மாஸ்டர் செஃப், you know. போடு, உப்பு சொல்லு போடுறேன். சரி, பரவாயில்ல, கெஞ்சறாங்க. இன்னும் கொஞ்சம் போடுண்டா. இதுல போடு. கையால தான் பட் அளவு போடணும். எனக்கு ஸ்பூன்ல தான் அளவு தெரியும். ஸ்பூன்லலாம் அளவுலாம் போடக்கூடாது. நம்ம கை தான். கை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். போடு. ஏற்கனவே போட்டு வச்சுக்கிற. இல்ல, உப்புலாம் போடல நான். இங்க போட்டு வச்சுட்டு என்ன அளவு கேக்குது மாமா? போடல. உப்பு போடல, சிந்திடுச்சு. அது சிந்திடுது. மென்டல். நான் மென்டல், நீ சுண்டல். இங்க பாருங்க, இப்போ வந்து நாங்க வந்து ஒரு 5 பேர் இருக்கோம் எங்க ஃபேமிலிக்கு. எக்ஸ்ட்ரா 3 பேருக்கு நான் சேர்த்து பண்ண போறேன். எங்க ஃபேமிலிக்கு வந்து 6 சப்பாத்தி போதுன்னு சொன்னாங்க, ஆளுக்கு 2. எங்க ஃபேமிலிக்கு ஒரு 5 சப்பாத்தி, மொத்தம் வந்து ஒரு 20 சப்பாத்தி பண்ணா போதும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து அளவு வச்சுட்டாங்க. உனக்கு எத்தனை சப்பாத்தி? ஆமா,
சாப்பிட்றதுலாம் அளவு வைக்க முடியாது. கரெக்ட், அம்மா சொன்னாங்க. நான் வந்து சப்பாத்தினா நின்று கஷ்டப்பட்டு போடணும். அப்ப ஆளாளுக்கு எவ்வளோன்னு கரெக்டா நம்ம சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற அது மாதிரி போட்டுக்கலாம். அது எப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பசி தீர்ந்துடும் சொல்ல முடியுமா? நம்ம சாப்பிட்டீங்கன்னா இருப்போம். எக்ஸ்ட்ரா நல்லா இருந்தால் ஒரு சப்பாத்தி வாங்குவோம், நல்லா இல்லையா ஒரு சப்பாத்தி குறையும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்காக பட்டு பால் மாறுறாங்கனாக்கா, ஆனால் அந்த இடத்துல நின்று செய்ய முடியாது. ஸோ ஆனால் அதுக்காக தான் கேட்குறாங்க, வேற எதுக்கும் கேட்கல. சரியா? பட்டு அரசோம்பு தண்ணியை ஊற்றிட்டேன் நான் வேற பேசி கரெக்டாக இருக்கும்ல? கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் மாவு எக்ஸ்ட்ராவே கீழே வச்சிருக்கேன். நல்லா நிறைய தண்ணி ஊற்றிட்டேன்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்து சமாளிக்கிறது. இதெல்லாம் ஒரு தடவை தண்ணி ஊத்தாதண்டாங்க, ஏதோ போடுறதுக்கு நான் போட்டு தண்ணியை ஊற்றி விட்டேன். என்னது அட்டா மாதிரி தோசை, ஏதோ போண்டாக்கோ எதுக்கோ தானே இது பகோடா ஆனியன் பகோடாக்கு தண்ணி ஊற்றி விட்டேன் நான் மட்டும்னு. நான் சொல்லலை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் தான் குமுக்குவேன்ட்டு அப்படியே அந்த தலையில் கட்டிட்டாங்க பத்தியா. கொஞ்ச நேரம் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் பட்டு கையில் வச்சுன்னு சும்மா ஆக்ஷன் பண்ணது. அது ஒரு பதம் கரெக்டாக தெரியும் அவங்களுக்கு, அதனாலதான். போடு பிட்ட போடு. லாஸ்ட் டைம் சப்பாத்தி நானே தானே பிசைஞ்சு நானே தான் உருட்டிட்டு இருந்தேன். உன்னை நடுவில் தான் வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னேன். எனக்கு ரொம்ப நான் எத்தனை உருட்டுனேன், நீ எத்தனை உருட்டுன? நான் ஒரு 4 உருட்டினேன், நீ ஒரு 10 உருட்டி இருப்பேன். இதே தண்ணியாக தான் ஆயிடுச்சு. கொஞ்சம் மாவு அதுதான் உஷாரா மாவு ஊற்ற வச்சேன். கரெக்டு. நீ அது எது தண்ணி ஊற்றி பேசிஞ்ச? இங்கே பேர் மாவு பேர் உஷாரா போடு போட்டா. இந்த கோதுமை மாவு வந்து நம்ம அரைச்சது. இது வந்து பாக்கெட் கோதுமை மாவு இல்லை. சென்னையிலலாம் கோதுமை மாவு தராங்களா? நம்ம ஊரில் மட்டும் தரவே மாட்டுறாங்க கோதுமை. கவர்மெண்ட்லையா? ஆமாம், 2 கிலோ ஒரு அட்டைக்கு. மாவா கோதுமையா? சரி, கோதுமை. இந்த கோதுமை இங்கே எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, அம்மா அரைச்சாங்க 5 கிலோ. நம்ம ஊர்லாம் கோதுமை தரலையே. தரல. சரி, ஓகே, சென்னையில் தராங்க போல். நான் வந்து கேட்டிருக்கேன் எங்கள் சித்திக்கு, ஐ மீன் அம்மா கிட்ட கேட்டிருக்கேன். சித்தி வந்து எனக்கு ஒரு 2 கிலோ எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், நானும் அரைச்சி இது மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அப்பப்போ நம்மளுக்கு வந்து கோதுமை தோசை, கோதுமை மாதிரி சப்பாத்தி அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சுட்டு. நம்மளுக்குலாம் அந்த கோதுமையில் சேர்ந்தது வந்து செட் ஆகும். நான் வந்து டயட்டில் தான் இருக்கிறவங்க தான் இது சாப்பிடணும், சுகர் இருக்கிறவங்க தான் சாப்பிடணும்ல, எல்லாருமே சாப்பிடலாம். பட் சுகர் இருக்கிறவங்க தான் ஆப்போசிட்டாக சாப்பிட மாட்றாங்க, சாப்பிடவே மாட்றாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு பழகிடுச்சு, அதனால வந்து சப்பாத்திலாம் சாப்பிட்ட மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ எதுக்கு மாவு போட்டு நீ ரொம்ப தண்ணி ஊற்றிட்ட? நான் என்ன பண்ணுறது? நீ ஃபஸ்ட்டே என்கிட்ட கொடுத்துருக்கணும். என்ன கொஞ்சம் ஊத்துட்டா? என்னலாம் வேணாம். ஊத்து. ஆல்ரெடி ஊத்திட்டேன் 2 ஸ்பூன். அதான் போதுமா? ஒன்றா ஊத்து. அது அப்பதான் ஈரப்பதமா வரும். வேணாமா? அது ரவுண்டு ஊத்தினா தான் கையில ஈரப்பதமா வரும். மணி வந்து 7 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 6:45 இருக்கும். 7 ஆக போகுது. நாங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சப்பாத்தி சுடுறது. ஏன்னா வந்து ரொம்ப வேக்காடா இருக்கும். இப்போ இட்லிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈடு அப்படியே ஒரு கொத்துல வந்து எங்களுக்கு 21 இட்லி இருக்கும். நான் அப்படியே என்ன பண்ணிடுவேன், 22. நீ எப்பவுமே நார்மலாக தான் பேசுற, அது வந்து இந்த பொண்ணு சீன் போடுது அப்படின்றாங்க. எப்படிதான் பேசுறது அப்புறம் தெரியல. சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் நான் காதில் வாங்கிக்க மாட்டேன். எப்படிதான் அப்புறம் பேசுறதுன்னே தெரியலையே. ஒரு இட்லி வந்து 22 இருக்கும் 3 கொத்துல. அதை என்ன பண்ணிடுவேன், ஊற்றி வச்சு ரிலாக்ஸாக இப்படி உக்காந்துட்டு 10 நிமிஷத்துக்கு அதுக்கிட்டே போக மாட்டேன். போய் வெந்துச்சுன்னா தொட்டு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு சாப்பிட்றோம். தோசையும் இந்த சப்பாத்திலாம் போடுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்காகவே இந்த சப்பாத்தி நான் செய்யவே மாட்டேன். மாசத்துல ஒரு டைம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் இந்த சப்பாத்தி கிட்ட போக மாட்டேன் இல்லை பாட்டேன். அதே மாதிரி நூடுல்ஸ்லாம் சரி, அதே மாதிரி எப்பயாச்சும் தான் சாப்பிடுவேன். இல்லை கரெக்டாக. இப்போ நாங்கள் மாவு வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. ஏன்னா நாங்கள் வந்து கடைக்கெலாம் போய் வந்தோம். கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். இல்லைன்னா வச்சுக்கே இந்நேரம் சப்பாத்தியே ஊற்றி எடுத்துட்டு இருப்பேன். ஆமாம், நல்ல வேலை அம்மா வந்து ஆனியன் எல்லாத்தையும் அழகாக பொடியாக நறுக்கி வச்சிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு. அப்படியே டக்குன்னு நம்ம வந்து சப்பாத்தி கிரேவி பண்ணிட்டு அது ஒரு ஓரமாக கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம இங்கே சப்பாத்தியை உருட்டி பட்டு வந்து உருட்டி தருவாங்க. நான் வந்து போட்டு எனக்கு வேலை இருக்குது. எனக்கு அப்புறமா அப்பா இது ஒரு சின்னதாக ஒரு உண்டை இருக்குது, அது அப்பா தரும். ஓகே, இதில் காலெல்லாம் வைக்கக்கூடாது, தப்பு.
என்னது என்ன சொல்றான், என்ன சொல்றானே தெரியல. நானு என்னமோ. இல்ல நான் உருட்டுறேன் அப்படின்னு. நீ உருட்டுவியா? சப்பாத்தி உருட்டுவியா? இங்க உருட்டி உருட்டி வைக்கிறாங்க பிளேட்ல பட்டு. ஏன் பட்டு பெரிய பெரிய முண்டையா எடுத்து வச்சிருக்க? உனக்கு எவ்வளவு சைஸோ நீ கிள்ளி மீதி எடுத்து வச்சிரு. அப்படியா? வெங்காயம் வதங்கிட்டே இருக்கு. பக்கத்துல வந்து கல் வச்சுட்டேன், நல்லா சூடு ஏறினது எடுத்துட்டு வந்து ஒண்ணு ஒண்ணா போட்டு எடுக்க வேண்டியதான். இன்னொரு இடி ஊத்துனியா? பட்டு கல்லு காஞ்சிச்சு, போட்டுவா. இந்த சப்பாத்தி நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மணி நேரம் ஊறிச்சு மாவு. ஆமா ஆமா, சூப்பரா இருக்கும். அப்படியே இப்படி சாஃப்டா இருக்கும். சாஃப்டா இருக்கும். விரலால பிக்கிறது. சீக்கிரம் போடு பட்டு. கல்லு காயிடுச்சு நல்லா. சரி அவன்கிட்ட புடியானி நிக்க முடியல, எனக்கு எரியுது. வெயில் இல்ல, இப்ப இருட்டாயிடுச்சு. இல்ல அனல் அடிக்குது. இதுக்கப்புறம் வாழ்நாள்ல சப்பாத்தி செய்யக்கூடாது. ஆமா, இதுக்கப்புறம் சப்பாத்தின்ற பேச்சு பழம். ஆமா, இதுக்கப்புறம் வந்து வின்டர் டைம், இந்த ரெய்னி சீசன், அப்பதான் வந்து சப்பாத்தி செய்யணும். நீ போட்டு எடு, நான் போயிட்டு குட்டி பாத் பண்ண போறேன். நான் எப்பவுமே வந்து இந்த கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைப்பேன். இந்த டைம் வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், போட்டு ஒரு வழியாக எடுத்துட்டு வந்து உட்காந்தாச்சு. இதுக்கு மேல நீ சப்பாத்தி சுடுவ? இது ரொம்ப அனலா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. மற்ற டைம் சாப்பிடணும்னா நான் எப்போ வேணாலும் செஞ்சு நான் சாப்பிட்டுப்பேன். இப்போ இந்த டைம்ல எல்லாருக்குமே செஞ்சிட்டோம், ஒரு ஃபேமிலிக்கே ஒரு 7 பேருக்கு செஞ்சுமா. ரொம்ப கஷ்டமா, ஒரு 20 சப்பாத்திக்கு மேலே செஞ்சோம். அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இதுவே நான் வந்து எனக்கு இப்போ டக்குன்னு எங்கள் 2 பேருக்கு செய்யணும்னா 4-5 சப்பாத்தி செஞ்சு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுருவோம். ஓகே, திருப்தியாக நாங்கள் செஞ்சு சாப்பிடணும் பிடிச்ச மாதிரி. இது மாதிரி நான் என்றைக்குமே ட்ரை பண்ணதில்லை, பட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கேன். நல்லா இருக்கா? இது வந்து பொடியாக திருவின ஆனியனை கொரப்பாக அரைக்கணும். டொமேட்டோ தக்காளி வந்து எப்படின்னா நீங்கள் பேஸ்ட் குழக்குழன்னு அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைச்சி அப்படியே ஊற்றி நீங்கள் மிளகாத்தூள் போட்டு அப்படியே தொக்கு மாதிரி வைக்கணும். அதெல்லாம் இன்னைக்கு நைட் டின்னர் வந்து எங்கள் வீட்டு சப்பாத்தி தக்காளி தொக்கு அப்படி கூட சொல்லிக்கலாம். எப்படி இருக்கு? சாப்பிட்டு பார்ப்போமா? நல்லா இருக்கா? அப்படியே சப்பாத்தி எப்படி தெரியுமா, அப்படியே சுட சுட சாப்பிட்டுட்டே இருக்கணும், எனக்கு அப்போதான் பிடிக்கும். சுட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா ஆறி போயிடும் சப்புடு. புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. அம்மாக்கு தான் கொஞ்சம் காரம் தூக்கலா இருக்குமோ. ஓகே, நல்லா இருக்கு. சாப்பிட்டுட்டே பேசுறேன் நீங்க சொல்லுவீங்க. நம்ம எப்பவுமே சாப்பிட்டு பார்த்துட்டு தான் ஒன்று சொல்ல முடியும் இல்லையா, ரிவ்யூ நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுதான், வேற ஒன்றும் நாங்கள் சாப்பிட்டுட்டேலாம் நாங்கள் பேச மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்னைக்கு ஈவினிங் விளாக், நைட் டின்னர் எங்கள் வீட்டில் இவ்வளோதான். செஞ்சு விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய புது சேனல் மாமா பாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய்.